ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ரிவெஞ்ச் லவ் டிராமாவோட பார்ட் 3 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோவோட தழும்ப பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இதே தழும்பு தானே ஜிங்குக்கும் இருக்கும், அப்ப நீ தான் ஜிங்கா அப்படின்ட்டு கரெக்டா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டுருவா. ஆனா அதுக்கு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவ கழுத்தை பிடிச்சு, பரவாயில்ல ஒன்னு சும்மா சொல்லக்கூடாது, பலே கில்லாடி தான் நீ, திடீர்னு என் தழும்ப பார்த்து புதுசு புதுசா ஏதோ கதையெல்லாம் கிரியேட் பண்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பான். ஆனால் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இருக்க மாட்டா. இல்ல இதே தழும்பு தான் நான் சின்ன வயசுல ஜிங்கு கிட்ட பார்த்தேன், அது எப்படி அதே மாதிரி அக்யூரேட்டா உன்கிட்டயே அந்த தழும்பு இருக்கும், அப்ப நீ தானே ஜிங்கு, எதுக்கு என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. சரி நீ நம்ம ஹீரோவால ஒன்னும் பண்ண முடியாது, உண்மையை ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டி முதுக காட்டுவானா, அதுல எக்கச்சக்க தழும்பு இருக்கும். இதை அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி என் உடம்புல எக்கச்சக்க தழும்பு இருக்கு, இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீ புதுசு புதுசா தான் கதை சொல்லுவியா, இங்க பாரு நீ எந்த இன்டென்ஷன்ல நானும் அந்த பையன் ஜிங்கும் ஒரே ஆளுன்னு சொல்றேன்னு எனக்கு புரியல, ஆனா உன்னோட பிளான் எதுவுமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹார்ஸா சண்டை போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் காலையில அந்த கோவியும் அவளோட பையன் லீயும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த கோ பிடிச்ச அந்த லீயை திட்டிக்கிட்டு இருப்பா, டே ஹோட்டல்ல அந்த ஷூ இருந்த போட்டோவை நீ தான் பப்ளிக்கா நியூஸ்ல எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டியா, இந்த விஷயத்த பத்தி இப்ப லேங்குக்கு தெரிஞ்சிருச்சு, இதனால அவன் கடுப்பாகி HR ஹேண்ட் கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்ற நிலைமைக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. இதனால அந்த லீ ஒரு மாதிரி பயந்தாப்புல அப்படி டென்ஷன் ஆவா. ஆனா அப்பா அவங்க அம்மா அப்படியே, கவலைப்படாத இதுக்கான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த HR ஹேண்ட் ஒன்னும் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, அவனும் இந்த கம்பெனில நிறைய ஃப்ராட் தனமான வேலைகளை பார்த்திருக்கான், இப்போ அந்த டீடைல்ஸ்லாம் நம்ம வெளியே விட்டோம்னா உனக்கு வேலை போகாது, அவனை தான் வேலையை விட்டு தூக்குவாங்க, சோ இப்போதைக்கு இந்த பிரச்சனையில இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், அது மட்டும் இல்லாம அந்த லேங் நம்மளதான் நல்லா டார்கெட் பண்றான்னு தெரிஞ்சு போச்சு, சோ அதனால அவன்கிட்ட உஷாராரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம ஹீரோயின் இப்ப ஆபீஸ்க்கு வரப்பதான் காட்டுவாங்க. அங்க ஒர்க் பண்ற எல்லாருமே இப்ப அந்த HR ஹேனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அவன் லீய வேலையை விட்டு தூக்கலாம்னு நினைச்சிருப்பான்ல, அதுக்குள்ள அந்த கு அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இப்ப அந்த HR வேலையை விட்டு தூக்குற மாதிரி ஆயிடுச்சு போல, இத பத்தி தான் அப்படியே அந்த மொத்த கம்பெனி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேட்டனி இப்ப நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல இருந்து சந்தேகம் எல்லாம் போயிரும், அதாவது அவன் தான் அந்த போட்டோவை பப்ளிக்கா வெளியே விட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் முதல்ல நினைச்சிருப்பா. இப்ப இந்த விஷயத்தை கேட்டக்கடுத்து இதுக்கும் நம்ம ஹீரோக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, மேபி இதெல்லாம் லீயோட வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்குவா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ தான் ஜிங்கு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். இப்ப இவன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ஓகே அப்ப இவன் தான் கண்டிப்பா ஜிங்கா இருப்பான், ஆனா அதை அவன் வாயால ஒத்துக்க மாட்டேங்கிறான், நம்ம தான் எப்படியான்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால இப்ப ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம ஹீரோ கிட்ட போய் ஒரு பீனட் பிளேவர்ல இருக்கிற காஃபியை போட்டு போய் கொடுப்பா. என்னன்னா ஜிங்குக்கு பீனட்னா அலர்ஜி போல, சோ இதை வச்சு நம்ம ஹீரோவை செக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருப்பா. ஆனா இந்த விஷயத்தை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்குவான். அதனால அப்படியே அந்த காஃபியை குடிக்காம நான் முக்கியமான ஃபைல் பாத்துக்கிட்டு இருக்கேன், அந்த காஃபியை நீ இங்கே வச்சுட்டு போ அப்படின்ட்டு அவளை வெளியே போக சொல்லிடுவான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஃபுல்லா வெளியே போகாம கதவு கிட்டே நின்று நம்ம ஹீரோவை வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாளா. ஆனா அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த ரூமுக்கு வர நம்ம ஹீரோ அப்படியே சிக்னல் கொடுத்துருவான், அந்த காஃபியை எடுத்து குடி அப்படின்ட்டு. அதனால அந்த அசிஸ்டன்ட்டும், பாஸ் எனக்கு ரொம்ப தர்ஸ்டியா இருக்கு, உங்களுக்கு இந்த காஃபி வேணாம்னா நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு எடுத்து குடிச்சிருவான். இதனால பாவம் நம்ம ஹீரோயினால ஃபுல்லா அவளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாதிரி ஆயிருக்கும். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பின உடனே அந்த அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, சார் நம்ம லீய வேலையை விட்டு தூக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அது பேக் ஃபயர் ஆகி ஹேண்ட் வேலையை விட்டு போற மாதிரி ஆயிருச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம லீய தான் டார்கெட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிருக்காங்க, சோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஹேண்ட் போனா போறான், அவனுமே ஒன்னும் ஒழுங்கான ஆள்லாம் கிடையாது, அதே மாதிரி இந்த லீயோட அக்கௌண்ட்டை நீங்க ட்ராக் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அது இங்க இருக்கிற அக்கௌண்ட்டை பத்தி மட்டும் தானே ட்ராக் பண்ணிருக்கீங்க, அவனுக்கும் அவங்க அம்மா கூக்கும் ஃபாரின்ல இருக்கிற சில பிரான்ச்சஸ்லயும் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், முடிஞ்சா அந்த அக்கௌண்ட்ஸையும் ட்ராக் பண்ண பாருங்க, அதுல இருந்து நம்மளுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அப்படியே ஈவினிங் ஆயிரும், எல்லாரும் ஆபீஸை விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் கிளம்பாம நம்ம ஹீரோ எப்படா ரூம்ல இருந்து வெளியே வருவான் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அவன் வந்த உடனே, பாஸ் வேலை முடிஞ்சிச்சா வாங்க ஒன்னா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுவா. ஆனா அதுக்கு அவன், இல்ல நீ வேணா வீட்டுக்கு போ, எனக்கு ஹார்பர்ல ஒரு ப்ராஜெக்ட பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, அதனால நான் அங்க போறேன் அப்படின்ட்டு அவன் மட்டும் கிளம்ப பாப்பானா. ஆனா நம்ம ஹீரோயின் விடாம, பாஸ் நான் உங்க செக்ரட்டரி, நீங்க எங்க போனாலும் நான் உங்க கூட தான் வருவேன் அப்படின்ட்டு அவளை இப்ப ஹார்பருக்கு போயிருவா. ஆனா அங்க போனக்கு அடுத்து நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிற கேப்பை யூஸ் பண்ண இவ திருட்டுத்தனமா வேற எங்கேயோ போற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இவளை இந்த இடத்துலயே காணும் அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அதனால இவ பேரை சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒவ்வொரு கண்டெய்னர் பக்கமா போய்கிட்டு இருப்பானா. அப்போ ஒரு ஓரத்துல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துற மாதிரி இருக்கும். அதனால நம்ம ஹீரோ கடைசியா இருக்கிற அந்த கண்டெய்னர் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள இருக்காளா அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் பார்ப்பான். ஆனா அப்பன்னு பார்த்து அந்த கண்டெய்னரை யாரோ க்ளோஸ் பண்ணிர நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி படபடன்னு வந்துரும். என்னன்னா அவனுக்கு கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கு போல, இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ளோஸ்டான இடத்துல இருந்தா மூச்சு திணறல் வரது, தலை சுத்துற மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இவனுக்கு ஆகும் போல. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து, ஜிங்குக்கு எப்படி கிளாஸ்ட்ரோபோபியா இருக்கோ அதே மாதிரிதான் உனக்கும் இருக்கு, அப்ப உண்மையை சொல்லு, நீ தானே நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஜிங்கு அப்படின்ட்டு அவ கேட்க. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோயினும் விடாம, இங்க பாரு நீ வீம்பு கிடையாது அந்த காஃபியை குடிக்காம வச்ச, ஏன்னா அவனை
சொன்ன மாதிரி உனக்கும் அந்த பீனட் அலர்ஜி இருக்கு, அதே மாதிரி உன்னோட தழும்பு பிளஸ் இப்ப இந்த கிளாஸ்ட்ரோபோபியா எல்லாமே அப்படியே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. அப்படி இருந்து நீ என்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்கிற? சரி இதெல்லாம் விடு, அன்னைக்கு இந்த டைரி எடுத்து நீ படிச்சு பாத்துக்கிட்டு இருந்தல, அது ஒண்ணும் நீ ஆர்வத்துல படிக்கல, அந்த டைரியில நான் உன்னை பத்தி தான் எழுதியிருக்கேன்னு தெரிஞ்சுதான் அதை எடுத்து நீ படிச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அவளோட டைரி எல்லாம் எடுத்து காட்டுவா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப ரூடா, தயவு செஞ்சு கதை கெட்டுறது நிப்பாட்றியா, இது என்ன டைரின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை வாங்கி கீழே தூக்கி போட்டுருவான். இதனால நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது என்னோட வேல்யூபிளான திங்ஸ், அதப்ப இப்படி ட்ரீட் பண்ற, நான் சின்ன வயசுல பார்த்த ஜிங் இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கரெக்ட், நீ சின்ன வயசுல பார்த்த ஜிங் இப்பெல்லாம் உன்னை ட்ரீட் பண்ணவே மாட்டான், அதைத்தான் நானும் சொல்றேன், நான் ஜிங் இல்ல, அது உன் மண்டைக்கு தான் ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஹார்ஷா நம்ம ஹீரோனை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஸ்ட்ரைட்டா அந்த லீக்கு கால் பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் ஒரு விஷயத்துல தேவைப்படுது, நான் லேங்க பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் ஏன் கூட இருக்கறனால என்னால ஃபுல் ஃபோக்கஸ்டா கண்டுபிடிக்க முடியல, சோ நீ எதான் பண்ணி அவனை கொஞ்ச நேரம் மட்டும் இங்க வீட்ல இருந்து வெளியேற்றுற மாதிரி பண்ணேன்னா நான் அவனை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இவ இப்ப லீ கிட்ட ஹெல்ப் கேப்பா. அதனால அந்த லீயும் அப்படியே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படின்றான். இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே வீடு முழுக்க ஏதாண்டு எவிடன்ஸ் கிடைக்குதா இவன் தான் ஜிங்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருப்பா. ஆனா அவ தேடிக்கிட்டு இருக்கப்பே அவ மனசுக்குள்ள நினைக்கிறது எல்லாமே, சப்போஸ் இவன் தான் ஜிங் அப்படிங்கிற விஷயம் எனக்கு கன்ஃபார்ம் ஆன கடுத்தும் லேண்ட் வந்து அதை ஒத்துக்கவே இல்லைன்னா அதுக்கடுத்து இந்த விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், சொல்ல போனா நான் அவனை விட்டு தூரமா விலகியே போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்துக்கிட்டே தான் அவ வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவையும் அந்த லீயும் தான் காட்டுவாங்க. அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, நேத்து நீங்க ஹார்பருக்கு போயிருந்தப்ப அங்க ஏதோ பிரச்சனையாச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், இங்க பாரு இப்போ ஷூ உன் கூட இருக்கலாம், பட் அவ என்னதான் இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவதான், சப்போஸ் இப்ப மட்டும் ஷூவோட அப்பா உயிரோட இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா நானும் அவளும் கல்யாணம் பண்ணிருப்போம், அது மட்டும் இல்லாம உன்னோட என்கேஜ்மெண்ட்டும் கேன்சல் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க, அதனால தான் சொல்றேன் நீ தேவையில்லாம அவளுக்கு பிரச்சனை கொடுக்காத, நீ மட்டும் அவளை விட்டு விலகிட்டேன்னா நான் ஈஸியா அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன், அதான் அவளும் விரும்புவா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த லீ பொய்யா அடிச்சு விடுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ விவரமா, இங்க பாரு அவ யார சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது அவ முடிவு, சப்போஸ் அவ என் கூட இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டானா அதை அவளே என்கிட்ட டைரக்டா வந்து சொல்லிக்குவா, அவளுக்கு பதிலா நீ பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ எங்க தேடியுமே நம்ம ஹீரோ பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவளுக்கு கிடைக்காதா. அப்ப கடைசி அந்த வீட்டுல ஒரே ஒரு ரூம் தான் பேலன்ஸ் இருக்கும், அந்த ரூம்குள்ள இவளை போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஏன்னா அந்த ரூம்குள்ளதான் நம்ம ஹீரோவோட அம்மா போட்டோ இருக்கும். அதனால இப்ப நம்ம ஹீரோயின் இவன் இந்த ரூம்குள்ள நம்ம போக கூடாதுன்னு சொன்னா அப்ப இதுலதான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு கரெக்டா அந்த ரூம் கதவை திறக்கலாங்கிற மாதிரி போயிருவா. ஆனா கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் அப்படியே நம்ம ஹீரோனை தரத்தரன்னு வெளியே எடுத்துட்டு வந்து, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ரூம் பக்கம் போவே கூடாதுன்ட்டு, நான் ஏன் அங்க போக கூடாது, அப்படி என்ன விஷயத்த அங்க மறைச்சு வச்சிருக்கேன், இங்க பாரு அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, நீ ஒரு விஷயத்த மறந்துடாது, இந்த வீடு என்னோட வீடு, இந்த வீட்டுல நீ எங்கெங்க போகலாம் போக கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் செட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு, அதை ஃபாலோ பண்ண இஷ்டம் இல்லைன்னா இப்பவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போலாம், கரெக்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுதான் நானும் கரெக்டான முடிவுன்னு நினைக்கிறேன், ஏன்னா சின்ன வயசுல இங்க இருந்து போன ஜிங் திரும்பி வருவான்னு சொல்லி தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த ஜிங் நீதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அதை நீதான் ஒத்துக்க மாட்டேங்கிற, ஆனா அதுக்கான காரணமும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது, ஏன்னா நீ சின்ன வயசா இருக்கிறப்ப அந்த கோவும் அந்த லீயும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தினாங்க, அதுக்கு பழி வாங்கறதுக்காக தான் நீ வந்திருக்க, ஆனா எதுக்கு என்கிட்ட உன் ஐடென்டிட்டி மறைக்கிறது எனக்கு புரியல, இதுக்கு மேலே என்னால உன் கூட போராட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லுவா. ஆனா அதுக்கு இப்பவும் நம்ம ஹீரோ அவன் தான் ஜிங் அப்படிங்கறத ஒத்துக்காம நம்ம ஹீரோன் அப்படி கழுத்தை பிடிச்சு, பரவாயில்லையே வட்ட வட்டம் ஏதாண்டு ஒரு கதையை நீ உருவாக்கிக்கிட்டே தான் இருக்க, அதே மாதிரி நான் ஒன்னும் இங்க யாரையும் பழி வாங்கலாம் வரல, இது எல்லாமே நான் ப்ராஃபிட் பாக்குறதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவான். ஆனா இப்பவும் இவன் தான் ஜிங் அப்படிங்கறதுல நம்ம ஹீரோன் உறுதியா தான் இருப்பா. ஆனா அதை இவனே ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு தெரிஞ்சவனையும் நம்ம ஹீரோன் அப்படியே ஒரு மாதிரி சோகமா, இத்தனை வருஷமா நான் ஜிங் வருவான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப இப்படி நீ பேசுறதுல எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, நான் சின்ன வயசுல பார்த்து ஜிங் நீ வரப்போறதே கிடையாது, ஏன்னா அவன் வேற ஒரு கொடூரமானவனா மாறி நிக்கிறான், அதனால இனி இந்த வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருக்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது, நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுவா. இவ போகிறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு கஷ்டமா தான் இருக்கும், பட் இருந்தாலும் இப்ப இவனை சுத்தி இருக்கிற பிரச்சனை பிளஸ் இவன் இங்க ரிவெஞ்சுக்காக தான் வந்திருக்கான், இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை தடுக்கவே மாட்டான். ஆனா இங்க இருந்து வெளியே போன நம்ம ஹீரோயின் இப்ப ஸ்ட்ரைட்டா கூவோட வீட்டுக்கு தான் போவா. என்னன்னா நம்ம ஹீரோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த லீ விவரமா போய் நம்ம ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணி அவனோட வீட்டுக்கே கூட்டு வந்துருவான். ஆனா அங்க போனோனையும் அந்த லேடி எப்படி ரொம்ப நல்லவ மாதிரி, நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல அந்த வீடு உனக்கு வேண்டாம் இங்கே வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப நல்ல விதமா
பேசுவா. ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. அவ அப்படியே அந்த கோ கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு டீல் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்கிட்ட இன்னும் அந்த கம்பெனியோட 10% ஷேர் ஒன்னு இருக்கு. அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். அதுக்கு பதிலா இந்த கம்பெனியோட டிசைனிங் டைரக்டர் அப்படிங்கிற பொறுப்பு மட்டும் எனக்கு திரும்பி என்கிட்டயே வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலை போடுவா. இதை கேட்டுன்னு அந்த கோக்கு அவ்வளவு சந்தோஷமாயிரும். ஏன்னா அந்த 10% ஷேருக்காக தான் அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. பட் இருந்தாலும் இவளோட இன்டென்ஷன் நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, நீ என்னமா டீல் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற, நம்ம ஃபியூச்சர்ல ஒரே ஃபேமிலியாக போறோம், அதனால இந்த ஷேரை பத்திலாம் அப்புறம் பேசிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நல்லவ மாதிரியே நடிப்பா. அதுக்கு அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட் ஒரு ஹோட்டல்ல தான் காட்டுவாங்க. அங்க அந்த லீயும் நம்ம ஹீரோயினும் நிறைய கிளைண்ட்ஸை பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க போல. அப்ப அப்படியே அந்த லீ அவங்க அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா இப்ப ஷூ நம்ம கூட இருக்கிறதும் ரொம்ப நல்லதா போச்சு. அவ டிசைனிங் டைரக்டர் ஆன உடனே அவங்க அப்பாவோட இன்ஃபுளுன்ஸை வச்சு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுவும் மெயினா கார்டன் வில்லான்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுது. அதை மட்டும் நம்ம ஓகே பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நம்மளால கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும். இதை ஒரு காரணமா வச்சு நம்ம லாங்கு கிட்ட இருக்க சிஇஓ பதவியை டேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்ப இன்னொரு கிளைண்ட்டை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அதே ஹோட்டலுக்கு வந்துருவான். அவன் நம்ம ஹீரோயினும் லீயும் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாத்துருவான். ஆனா அது கூட அவனுக்கு கடுப்பாகாது. இப்படி ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தணும்னா ஒரு கர்ட்டசிக்காக எல்லாரும் கூட சேர்ந்து குடிக்கணும். நம்ம ஹீரோயின் லீ கூடயும் அந்த கிளைண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. இதை பாக்குறப்பதான் அவனுக்கு செமையா காண்டாகும். அதனால இப்ப உள்ள வந்து டக்குட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு தரத்தரன்ட்டு வெளியே எடுத்துட்டு போவானா. ஆனா நம்ம ஹீரோயின் நல்லா பிடிச்சு திட்டி விட்டுருவா. நான் எங்க யார் கூட எப்படி இருந்தா உனக்கு என்ன, அதான் உனக்கும் எனக்கும் ஒண்ணுல ஆயிடுச்சுல, நான் இங்க பிசினஸ் பத்தி மட்டும் பேசுறதா வந்திருக்கேன் அப்படின்பாளா. ஆனா அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, இங்க பாரு, நீ என்ன உதறி தள்ளிட்டு லீ கூட சேர்ந்து இதை பண்றனாவே நீயும் நானும் எதிரிங்க மாதிரி ஆயிரும், இதைத்தான் நீ எதிர்பார்க்கறியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். ஆனா இவன் தான் ஏற்கனவே நம்ம ஹீரோனோட மனசை உடைச்சிட்டானே. அதனால நம்ம ஹீரோன் இப்ப அப்படி அவன் கிட்ட, நீயும் நானும் ஏற்கனவே எதிரிதான், சோ இந்த ப்ராஜெக்ட்னால மட்டும் நம்ம எதிரியாக போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. பாவம் இவ இப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். அவன் நல்லாவே புரிஞ்சுக்குவான், ஓகே அவளை நம்ம மொத்தமா இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்படியே நம்ம ஹீரோனை பத்தி நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு ஃபுல் நைட் உட்காந்து சரக்கா அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் யோசிக்கிறது எல்லாமே, நீ என் கூட இருந்தா தேவையில்லாத பிரச்சனை உனக்கு வரும், என்னாலையும் ஃபுல்லா ரிவெஞ்ச் எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக நான் தான் உன்னை ஃபோர்ஸபிளா என்கிட்ட இருந்து விலக்கியே வச்சேன். இப்ப நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ விலகியும் போயிட்ட, ஆனா அதை என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கு அடுத்து அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இப்ப அப்படியே வேமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம், நம்ம இப்ப ரீசெண்டா பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம மேனேஜர் எடுத்துக்கிட்டு எங்க போனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயத்த அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு இந்த விஷயத்துக்கும் கோக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பான். அதனால அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி, நம்ம மேனேஜர் இப்ப யாரெல்லாம் ரீசெண்டா பாத்திருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி வை, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்பா. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோவியும் லீயும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்ப அப்படி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு, அந்த ப்ராஜெக்ட் மேனரை எப்படியோ மிரட்டி எல்லா காசையும் எடுக்க வச்சுட்டோம், இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் இந்த ஊரை விட்டு அனுப்பணும், பிளைட் வெளியே அனுப்பிச்சா லாங்க கண்டுபிடிச்சிருவான், அதனால அவனை கப்பல் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்ப நடந்த சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் தான் ஃபுல் சம்பந்தம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இவங்க பண்றதுக்கு காரணம் அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோட கையை விட்டு போயிட்டு இவங்க கிட்ட வந்துருச்சுன்னா அடுத்து இவங்க இந்த கம்பெனியோட சிஇஓ ஆறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு போல, அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க எடுத்து நடத்தணும்னா இவங்களுக்கு நிறைய காசு தேவையில்ல, அதுக்காக ஜியாங்குன்னு சொல்லி இன்னொரு ஒரு கம்பெனி ஓனர் கிட்ட நிறைய ஃபண்டிங்ஸ் கேட்டிருப்பாங்க போல, அது மட்டும் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இவங்க தான் நம்ம ஹீரோவை விட பவர்ஃபுல்லான ஆளா மாறிடுவாங்க. அதனால அந்த ஃபண்டை எப்படியான்னு வாங்கணுங்கிறதுக்காக இப்ப அந்த கோல்டி அவ பையன் கிட்ட, அந்த ஜியாங்குக்கு லிசான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா, நீ எப்படியான்ட்டு அவளை மட்டும் கரெக்ட் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவே போதும், நம்ம பெரிய பணக்காரங்களும் ஆயிரலாம், இந்த கம்பெனியை நம்ம கண்ட்ரோலுக்கும் கொண்டு வந்துடலாம். சரி நான் லிசாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்ப ஷூவோட நிலைமை, டே ஷூ எல்லாம் ஒண்ணு நீ உண்மையிலே கல்யாணம் பண்ண வேண்டாம், அவளோட 10% ஆஃப் ஷேரை மட்டும் நம்ம எப்படியான்னு வாங்கிட்டு அதுக்கடுத்து அவளை வச்சு அந்த லேங்க தாக்கணும், ஏன்னா அந்த லேங்குக்கு ஷூ மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வில்லத்தனமா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப ஆபீஸ்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே கோவமா நம்ம ஹீரோ கிட்ட போய், கார்டன் வில்லா ப்ராஜெக்டோட ஃபண்ட்ஸ் எல்லாம் உங்களோட மேனேஜர் எடுத்துட்டு போனனால உங்க மேல ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சு, அதனால இனிமேல் இந்த ப்ராஜெக்ட பத்தியும் இனி வரப்போற ப்ராஜெக்ட்களை பத்தியும் எந்த டிசிஷன் எடுக்கணும் அதை நீங்க என்கிட்ட கேட்டுதான் எடுக்கணும், இதை நான் ஒண்ணும் முடிவு பண்ணல, போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணது அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு விஷயத்த சொல்லுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி கூலா, இதெல்லாம் போர்ட் மெம்பர்ஸோட வேலையா இல்லனா அந்த கோவோட வேலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா, யாரோட வேலையா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த கம்பெனியை எங்க அப்பா கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணிருக்காரு, அதனால இது ஸ்மூதா ரன் ஆகணும் அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் நான் யோசிப்பேன் அப்படின்பா. அதனால நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் இவகிட்ட நிறைய ஃபைல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சந்தேகமா, அந்த மேனேஜர் எப்படி திடீர்னு எல்லா ஃபண்ட்ஸையும் எடுத்துட்டு போனா, இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அவ சந்தேகமா கேட்பாளா. அதுக்கு உடனே அந்த அசிஸ்டன்ட் அப்படியே, நீங்க 4 நாளைக்கு முன்னாடி லீயோட போய் சேர்ந்து நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அதுல ஒரு கிளைண்ட் இப்ப 2 நாள் முன்னாடி நம்ம மேனேஜரை பர்சனலா மீட் பண்ணிருக்காங்க, அந்த இன்சிடென்ட் அடுத்து தான் நம்ம மேனேஜர் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு
போயிட்டான். சோ இதுக்கு பின்னாடி அந்த கிளைண்ட் தான் காரணமா இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவான். அதனால இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். இதுவே இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பணக்காரனை பத்தி அந்த கோ சொல்லியிருப்பாள் ஜியாங்னு சொல்லி, அவரையும் அவரோட பொண்ணையும் காட்டுவாங்க. அந்த பொண்ணு லிசா இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப்பா, எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒண்ணு இருக்கு, அதுலயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனியை காட்டுவா. இதை பார்த்தனே அவங்க அப்பா, ஆமா இத பத்தி கோன்னு சொல்லிட்டு என்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் ஒரு லேடி என்கிட்ட கால் பண்ணி டிஸ்கஸ் பண்ணா, நானும் அதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம கோக்கு ஒரு பையன் இருக்கான் லீன்ட்டு, நீ இப்ப திடீர்னு அந்த கம்பெனிக்கு ஹெல்ப் கேட்கறத பார்த்தா உனக்கு லீய பிடிச்சிருக்கு போலயே அப்படின்ட்டு அவங்க அப்பா கிண்டல் அடிப்பாரா. ஆனா அதுக்கு அந்த லிசா, அப்பா எனக்கு லீ மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு அங்க இன்னொருத்தவனை தான் ரொம்ப பிடிக்கும், வேற யாரும் இல்ல லாங் தான், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுப்பா, அதனாலதான் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறேன் அப்படின்ட்டு அவ சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவும், பார்க்க நல்ல பையனை தான் தெரியறான், அவனை மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, அடுத்த செகண்ட் நான் எதை பத்தி யோசிக்காம அந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்றவாரு. இதுவே இன்னொரு பக்கம் அந்த கோலேடியோட வீட்டுல தான் காட்டுவாங்க. இப்ப அவளும் அவனோட பையனும் அந்த மேனேஜரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா அந்த மேனேஜர் பணத்தோட ஹார்பர்ல இருந்து ஒரு கப்பல் எடுத்துட்டு கிளம்புறான் போல, இத பத்தி அந்த லீ சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட அவங்க அம்மா, டேய் மெதுவா பேசுடா, ஷூ பக்கத்து ரூம்ல தான் இருக்கா, அவளுக்கு கேட்டுற போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல செம மேட்டர் என்னன்னா, இவங்க நினைச்ச மாதிரியே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கேட்டுருவா. அதனால இப்ப இந்த கோவும் லீயும் ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்றாங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து அப்படியே இதை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஆபீஸ்க்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவன் இப்ப ஆபீஸ்ல அந்த பணக்காரனோட பொண்ணு லிசா கூட பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அதுவும் அந்த லிசா போட நம்ம ஹீரோவை பார்த்தனே அப்படி ஹக் பண்ணிலாம் பேச ஆரம்பிப்பா. அந்நேரம் பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிக்கிறத பார்த்தனையும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா அது எதையுமே வெளியே கட்டிக்காம அப்படியே லிசா கிட்ட போய் பேச போவா. ஆனா அந்த லிசா இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் நான் லாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி செமையா கடுப்பாயிரும். அதனால இப்ப வீம்புக்கிட்டே அந்த லிசா கிட்ட, நான் தான் உங்களோட பாய் ஃப்ரெண்டோட எக்ஸ் ஃபியான்சி அப்படின்றவா. ஆனா இங்க இவ்வளவு ஒரு சம்பவம் நடந்தாலும் நம்ம ஹீரோ வாயை திறந்து ஒண்ணுமே பேச மாட்டான். அதனால நம்ம ஹீரோயினும், சரி நீங்க பிஸியா இருப்பீங்க, நான் அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த லிசா பொண்ணு எப்பயுமே நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருப்பா போல. ஏன்னா தேவையில்லாம எந்த பொண்ணுங்களும் தன்னை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ தான் அப்படி சொல்லியிருப்பான். அதனால இவ வழக்கம் போல நம்ம ஹீரோயின் கிட்டயும் அதே பொய்ய சொல்லியிருப்பா. அதுக்கடுத்து இப்ப இந்த லிசா பொண்ணு எதுக்காக இங்க மெயினா வந்தா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. என்னன்னா அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை பத்தி இவ கொஞ்சம் விசாரிச்சிருப்பா போல. அந்த மேனேஜருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் அந்த பொண்ணுக்கு ஹார்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு போல, அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணி யாரோ அவன் இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்காங்க. ஆனா இதோட இம்பார்ட்டன்டான இன்னொரு விஷயம் இருக்கு, எங்க அப்பா இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு, ஆனா அதுக்கு நீ பண்ண வேண்டியதெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாவே போதும், மித்த ப்ராசஸ்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாளா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ, இங்க பாரு நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் இப்படிலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமா, நீ எதுக்குடா கவலைப்படுற, நானே இதை பத்தி கவலைப்படல, உண்மையிலே எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. சோ இப்ப இந்த ஃபண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பொய்யா எல்லார்கிட்டயும் சொல்லுவானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு அவ கொஞ்சம் கொஞ்சம் பொசசிவ் ஆக ஆரம்பிச்சிட்டா. அதனால அவ அடுத்து என்னெல்லாம் செய்ய போறா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.